இன்னைக்கு வந்துட்டு நான் மட்டும் புன்னகையா இல்ல, ஷோ பாக்குறவங்களும் சரி, ஷோவே வந்து பயங்கர புன்னகையா இருக்கு போது சிரிச்சு மகிழ போறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஷோக்குள்ள போறதுக்கு நான் கேக்குறேன். நீ இப்போ ஒரு படம்லாம் பார்க்க போறேன்னு வச்சுக்கோ பிரீத்தி, நீ ஒரு படத்துல என்ன எதிர்பார்ப்ப, என்ன போய் பார்த்து ஃபீல் ஆவா? நீ எதிர்பார்ப்புறம் பயங்கர இமோஷனலான சென்டிமெண்டான சீன்ல இருந்து அழ வச்சிரணும் நம்மள. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மாண்ட காட்சிகள், அங்க இருந்து இங்க பறக்கணும், இங்க இருந்து அங்க பறக்கணும், 100 யானைகள். ஏமா ஆல்ரெடி அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. தியேட்டருக்கு போனா படம் பார்த்தோமா சும்மா கல்லன்னு சிரிச்சுட்டு அப்படி வெளியே வந்தா ஒரு டோட்டலா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மாசான விஷயங்கள், இது எல்லாமே கலந்து ஒரு பேக்கேஜா இருந்தா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதுவும் நல்லா தான் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி படங்களை கொடுத்து நம்மளை வந்துட்டு மகிழ்வித்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிறாரு. முக்கியமா சொல்லணும்னா சின்ன வயசுல தான் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு இந்த படம் பார்த்துக்கிட்டே படம் காமிச்சுக்கிட்டே அவங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் விட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு வளர்ந்த குழந்தைங்களே வந்துட்டு சில காமெடியை பார்த்து தான் சாப்பாடே சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி பல பேருக்கு அந்த உணவை உள்ள இறங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிறார். சோ பரத் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்டா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர் யாரு என்னங்கறத நாங்க ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி அவரோட எந்தெந்த திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பார்த்து சிரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும்ல, அதுக்காக சில விஷுவல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களாடா, நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு வெளியூர்காரனுக்கே தெரிஞ்சிருக்கு, உள்ளூர் டீ கடைக்காரனுக்கு தெரியல. சொல்லுங்க தம்பி. அப்பவே முருகா, ஒரு சின்ன பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய், என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டுருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டுருக்கும்பா. 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? இவ்வளவு ரத்த கலரிலேயும் ஒரு மகா கலைஞரை என்னோட ஒப்பிட்டு பேசின பத்தியாடா. அந்த ஒரு வார்த்தை தாண்டா மனசுக்கு மயில் இறகையில மருந்து போட்ட மாதிரியே இருக்கு. பாத்துட்டீங்களா? நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இந்த இப்ப நீங்க பார்த்த அந்த டைலாகா இருக்கட்டும், அந்த காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் உருவாக்குன அந்த ஒரு இயக்குனர், மாஸ்டர் ஆஃப் காமெடி, மாஸ்டர் ஆஃப் மாஸ், மாஸ்டர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இயக்குனர் சுராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு நம்ம வணக்கம் தமிழா ஷோக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். சன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன சார் கெட்டப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே, ஃபங்க்லாம் வச்சுட்டு ஒரு மாசா இருக்கீங்களே. ஏதாவது அடுத்த படத்துல ஏதாவது நடிக்க போறீங்களா? ஏதாவது சர்ப்ரைஸ் தர போறீங்களா? ஏன்னா உங்க குருநாதர் ஹீரோ ஆயிட்டாரு, நீங்க ஹீரோ ஆகிற மாதிரியான ஒரு கலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. என் குருநாதர் ஹீரோ ஆக்குனது நான் தான். நீங்க ஆக போறீங்களா? இந்த லுக்கெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருக்கே. இல்ல இது பேர் ஃபங்கா? ஃபங்க், இதான் ஃபங்க் சார், இதான் ட்ரெண்ட் சார். இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்டை மாத்திக்கணும். ட்ரெண்ட் நான் சொன்னேன்ல, வார்த்தையில எல்லாம் வந்து ஒரு விளையாடுவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேருடைய ப்ரெஷரு, பாஸ் கிட்ட திட்டு வாங்குறது, ஒய்ஃப் கிட்ட சண்டை, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுறது என்னன்னு சொல்லி பார்த்தா உங்களுடைய படங்கள்ல இருக்கக்கூடிய காமெடி தான். சோ அப்படி காமெடிகளை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. அண்ட் பொதுவாகவே வந்து கமர்ஷியல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவரை உருவாக்குன ஒரு இயக்குனர் நீங்க. உங்களோட ஹியூமர் ஆகட்டும் சரி, அதில் வர நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த மூவிஸில் இன்ஸ்பயர் ஆகிலாம் வந்திருக்கோம். ஸோ பொதுவாகவே சூராஜ் அவர்கள் இயக்குனர் தான் ஆக போறாரு அப்படிங்கிறத எப்போ உணர்ந்தாரு? பெருசெல்லாம் படிக்கல, நிறைய சினிமா பார்ப்போம். அப்போ பசங்க கூட சேர்ந்து அப்போ சொன்னாங்க, நீ உருப்பட மாட்ட, நீ நிறைய படம்லாம் பார்க்குறேன்னு. நிறைய படம் பார்த்து நிறைய காசை நான் செலவு பண்ணிட்டேன். அந்த காசை பிடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அங்கே வருது மோட்டிவேஷன். எங்கே விட்டோமோ அங்கே எடுக்கிறோம். அங்கேருந்து என்ன பண்ணேன், சார் சினிமாவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்தேன். வந்து எல்லாரும் மாதிரி போராட்டம் இல்லாமல் இப்போ மாதிரி சினிமா ரொம்ப ஈஸி இல்லை. அப்போ என்ட்ரி ஆகும். அப்போ வந்து ஒரு டைரக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு 5-6 வருஷமாவது வேலை செய்யணும். அப்போ நான் சினிமாவுக்கு வரும்போது சுந்தர் சார் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். சுந்தர் சார், செல்வ பாரதி, பிரபு சாலமன் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ சுந்தர் சார் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லும்போது நான் என்னை கூட கூப்பிட்டுக்கிட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஒரே பிரதர்ஸ் மாதிரி இருப்போம். அவர் நீ வந்துடுறா என் கூட அப்படின்ட்டு நான் அவர் கூட போய் முறை மாமன், அப்புறம் உள்ளத்தி அலிதா, மேட்டுக்குடி, ஜானகிராமன், அருணாச்சலம், அன்பே சிவம், வின்னர், கிரி, நிறைய படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தனியாக மூவேந்தர்ன்ட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பண்ணி முடித்தோடனே அப்புறம் மறுபடியும் டைரக்டர் கூப்பிட்டு வின்னர், கிரி ஸ்கிரிப்டு எல்லாம் ஃபுல்லாக பண்ணோம். அது பண்ணி முடித்தோடனே சுந்தர் சாரோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடக்ஷனில் கிரின்ட்டு ஒரு படம் பண்ணார். கிரி அப்போது சுராஜ் நீ வந்து இந்த படம் ஒர்க் பண்ண அப்படின்னாரு.
அப்படியாண்ணா அப்படின்னா இந்த படம் ஒர்க் பண்ணி இந்த படம் ஹிட் ஆயிடுச்சானே அவினி சினிமேக்ஸில் நீ தான் அடுத்த டைரக்டர் அப்படின்னாரு. ஓ சரி ஓகேன்ட்டு கிரி பண்ணோம். அப்போ வடிவேல் அண்ணன், அர்ஜுன் சார், பேக்கரி காமெடியே மறப்போமா? அந்த மூத்திரத்துக்குள்ள வச்சு அந்த 3 பேர் என்ன முக்குன்னு முக்குனீங்களே. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் தலைநகரம் Okay. பண்ண வேண்டியது வந்து தலைநகரத்தில் முதல் சுந்தர் சார் ஹீரோ கிடையாது, வேற ஒரு பெரிய ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டு வந்தோம். ஓகே அதில் கிளைமேக்ஸில் ஹீரோ செத்துடுற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதில் கொஞ்சம் தயங்கினார் அந்த ஹீரோ. அப்புறம் டைரக்டர் கேட்டார், டே நானே நடிச்சிடறேன் அப்படின்ட்டாரு. ஓ ஓகே. அவர் நான் சொன்னேன், அப்போ நீங்கள் வந்து வெயிட்டு லாஸ் பண்ணணும் அப்படின்னு. தலைவராக இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் தாங்க நாங்க. அப்புறம் அவர் ஒரு 15 கிலோ கம்மி பண்ணார் அந்த படத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வடிவேலு, பிரகாஷ்ராஜ் ஓகே எல்லாரையும் போட்டு அந்த படம் பண்ணோம். அந்த படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. உண்மையிலேயே பல நேரங்கள்ல வந்துட்டு எழுதுறப்ப அது காமெடி இருக்குமே தவிர அது அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நிறைய அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, நாங்க இதை நார்மலா தான் நினைச்சோம் ஆனா இது அல்டிமேட்டா வந்துச்சு அப்படின்னா என்ன, எந்த சீன்லாம் சொல்லுவீங்க? அப்படி நிறைய சீன் வந்திருக்கு. ரொம்ப எழுதும்போது இது என்ன ஓகே, அது பெருசாக சிரிக்க மாட்டாங்க சொல்லிட்டு தேட்டரில் பயங்கரமாக சிரிச்சு வடிவேலு கதவு திறந்து பார்ப்பார் மருதமலையில். வெட்டவெளி. ஆமாம், அது ஒரு ரவுடி பையனை கூட்டின்னு வருவார். அவன் ஏட்டையா கூட தான் போகணுவான். என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி ஏட்டையா கூட போகிறேன்ட்டு ஒரு அடி அடிப்பார். வந்து ஏறா அப்படின்னாரு. வண்டியில் போவார். நான் என்ன பிறக்கும்போது திறனாவா பிறந்தேன், எனக்கு கை இல்லாத தங்கச்சி, கால் இல்லாத அக்கா, கண் இல்லாத அப்பா, அதனால தான் திருடுறேன், நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, வாடான்னுவார். போலீஸ்காரன்றது குற்றங்களை பார்த்தா சிங்கமாகவும் பாசத்தை பார்த்தா தங்கமாகவும் மாறணுமா. நீ என்ன பண்ணுற, வா டூ வாட் ஐ சே, வா அவங்க வீட்டில் கூட்டு போகலான்னு. வேணாம் ஏட்டையா சொன்னா கேளு. எடுத்து போய் வீட்டில் விட்டு ஏட்டையா வானான்னு அவங்க அம்மா காலை பிடிச்சி அழக வேண்டியிருக்கான். அவன் கண்ணீரால் அவங்க அம்மா காலை அபிஷேகம் பண்ணுறது திறந்து விட்டுருவான். ரொம்ப பேர் 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அது அங்கே 2 சீன் இருந்தது. டப்பிங்கில் தான் போட்டார் வடிவேல். தாய் பாசத்தில் நம்மள மிஞ்சனும்னா இருப்பான் போல இருக்க. கண்ணீரோட பேசியிருப்பாரு. அந்த கதவு திறக்கிறது அங்கே இல்லை, என்னால் அங்கே எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா அந்த ஸ்டுடியோ கதவு செட்டு கதவு தந்துன்னு வெறும் செவுரு மட்டும் இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டு கதவு தந்த யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் காரைக்குடியில் ஒரு ஏரியில் வச்சு ஓப்பன் பண்ணோம். இப்போ காமெடின்னு வருவோம் சார். அது வந்து இப்போ சுந்தர் சி சாராக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் இதுல எல்லாம் வந்துட்டு திணிச்சு ஒரு காமெடி வச்ச மாதிரி இருக்காது. அது ரொம்ப அப்படியே இயல்பா அந்த படத்தோட படமா அந்த கதையோட நகர்ற மாதிரியான காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காமெடி எடுத்தா சீனே மாறிடும். ஸோ எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஆன் ஸ்பாட்டில் டெவலப் ஆகிறதா இல்லாட்டி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதா? இல்லை, கதை வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். ஆன் ஸ்பாட்ன்றது வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு டைலாக் சொல்லாமே தவிர ஒரு ஸ்பாட்டில் வந்து மொத்தத்தையுமே மாற்றணுன்றதெல்லாம் முடியாது. எப்படி முடியும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஒரு 6 மாதமாக நம்மளுக்கு யோசனை வராது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அவ்வளோ லைட் மேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கும்போது டக்குன்னு நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி பண்ணோம். அங்கங்கே ஒரு சில பஞ்சுகள் வரலாம், சில காமெடி ஏதாவது சொல்லும்போது நல்லா இருக்கும், அதை பண்ணிக்கலாம். தவிர ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும் ஃபுல்லாக. அதுக்கு பார்த்து சிரித்து அதெல்லாம் பண்ணி அதில் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வர்றது தான் ஃபைனல். ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பண்ணுறோம் அப்படின்போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தேவைப்படுற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு? என்னெல்லாம் சேலஞ்சிங் இருந்தது? எல்லாமே டாப் ஆக்டராக இருப்பாங்க. காமெடியன் பிஸியாக இருப்பார், ஹீரோ பிஸியாக இருப்பாங்க, ஹீரோயின் பிஸியாக இருப்பாங்க. நம்ம நினச்ச அந்த இதுக்குள்ளே அந்த டேட்டை முடிக்கணும். இப்போ மற்ற படமாக இருந்தால் கூட அவங்க நிறைய தருவாங்க. காமெடி தானே சார், சீக்கிரம் எடுக்க சொல்லுங்கள் சார்ன்னுவாங்க. எல்லாமே பிஸி ஆர்டிஸ்ட்டு. நம்ம இந்த ஷெடியூல் பிளான் பண்ணோம்னா அந்த ஷெடியூலுக்குள்ளே போகணும். நம்ம போகிறதுக்கு எல்லாம் ஒரு போருக்கு போகிற மாதிரி தான் காமெடி எடுக்கிறது. நம்ம போனோம்னா நம்ம என்ன நினச்சோமோ அது எதுவுமே அங்கே இருக்காது. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வராரு, கதவு திறந்துன்னு, இங்கே ஹீரோயின் வராங்க, 2 பேரும் பார்க்குறாங்கன்னு பிளான் பண்ணேன். அங்கே கதவே இருக்காது. கதவே இல்லைன்னா என்னடா கதவே இல்லை அப்படின்னா, சார் என்ன சார் பண்ணுறது, சரி அப்போ செய்யலாம், இந்த மாடி இருக்கு பாரு, அந்த மாடிலேருந்து வரா மாதிரி பண்ணலாம், அங்கே போய் மாற்றணும், அதெல்லாம் ரெடி பண்ணணும். அப்போ வந்து மாடி போனோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, அவன் என்ன பண்ணுவான், சார் லைட்டிங் அங்கே பண்ணணும், கேமராமேன் லைட் பண்ணுவார், எல்லாமே மாற்றணும், மாற்றி பண்ணுறது தான். ஆனால் நான் வந்து காமெடி எடுக்கும்போதெல்லாம் சிரிச்சதே கிடையாது. ஓ, டென்ஷனாகவே இருப்பேன். நீங்கள் செட்டில் அப்படி சீரியஸாக இருப்பீங்களா, சிரிச்சிட்டு இருப்பீங்களா? நல்லா ஜாலியாக இருப்பேன். கோவம் வரும்போது கோவம் வரும். அது ஒரு முகத்தை போட்டுக்கிறதுனா பண்ண முடியும். அப்போ தானே வேலை நடக்கும். கரெக்ட். எல்லாருமே பர்சனல் பகலாம் கிடையாது. அந்த டைமில் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. லைட்டு போய்டும்னு நினைக்கும் போது எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் கொடை எடுங்க சொல்கிறதுக்கு அசன்டேட்டால முடியாது. அதனால நம்ம என்ன சரி எல்லாம் கொடையெல்லாம் கொஞ்சம் அவுட் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் அவங்க கடைசி சீன் வரல அவங்க டச் பண்ணி தான் இருப்பாங்க. கடைசி ஷாட் எடுக்கிற அந்த ஷாட்டெல்லாம் அவங்க வேலை. அது அவங்க முகம் கரெக்டாக வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்மளுக்கு அந்த ஷாட்டை எடுத்து முடிக்கணுமே இருக்கும்.
கொடை அவுட் அப்படி கத்துனா தான் அப்போ தான் அவங்க வந்து டைம் ஆகுது போல இருக்குன்னு Tension ஆகுறாருப்பா. அவங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எடுத்துடும். அப்புறம் தனியாக அந்த மேக்கப் மேலாம் கூப்பிட்டு எப்பா கொடை பிடிக்கிறீங்க அவுட்டு சொன்ன உடனே வந்துடுங்கடா. அவங்கள கூட என்னால் சமாளிக்க முடியுது, உங்களை சமாளிக்க முடியாது சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் டைரக்டர் எடுக்கணும்னு போது கரெக்டாக ஒரு சத்தம் போடுறாரு, அப்போ போங்க, அதுக்கு முன்னாடி போகாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி ட்ரிக்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் சாதாரணமான வேலை இல்லை சார். நாங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் காமெடி எடுக்கிறப்ப ரொம்ப சீரியஸாக பண்ணுவீங்க, அதை தான் சொல்லுவாங்க காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பட் ஆனால் ஒரு சீனுமே நீங்கள் சொல்லும் போது உங்கள் முகத்தில் ஒரு நடிகரை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இங்கே தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீன் நரேட் பண்ணும்போது நடிச்சு காட்டுவீங்களோ? நடிச்சு காட்டுவேன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நடிச்சு காட்டுவேன். கோ டைரக்டராக இருக்கும்போதே சொல்லுவேன், சார் உங்கள் டைலாக் இது, சார் உங்கள் டைலாக் இது, உங்கள் டைலாக் இது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி காட்டுவேன். உள்ளத்தேலித்தாண்ட ஒரு படம் வந்தது இல்லையா சார்? என்ன சார் வந்துச்சான்னு கேட்குறீங்க? அந்த படத்தில் எல்லாரும் ஒரே ரூமுக்கு வருவாங்க, ஒரு செவுரு மேலே எகிரி குதிப்பாங்க, ஒரு கண்ணாடி பின்னாடி போய் நிற்பாங்க. அது எல்லாமே வந்து நாங்கள் நடித்தோம். ஓ, எல்லாருமே நடித்தோம். இப்படி ஒரு வந்து ஒளியிறாரு, அவன் மேலே கால் வச்சு அவன் ஓடுறான், இப்படி எல்லாமே அங்கே நாங்கள் ஒரு 1/2 hour பண்ணி காட்டணும். செட்டிலுக்கு எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் உள்ள கூப்பிட்டோம். சார் இவ்வளோ வந்து விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் ஏன் நடிக்கிற திரைக்கு முன்னாடி ஏன் வரல? ஏன்னா பார்க்குறோம் நீங்கள் இப்போயே அப்படி இயல்பாக அழகாக பண்ணுறீங்க, ஏன் பண்ணல? இல்லை வாய்ப்பு எதுவும் வந்து தவற விட்டீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை கேட்டாங்க, நான் 2-3 படத்தில் என்னை வில்லனாக கேட்டாங்க. வில்லனா கேட்டாங்களா? ஆமாம். அப்புறம் நான் எனக்கு வந்து அப்போ டைரெக்ஷனில் நம்ம ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தோம். இன்னொன்று எங்கள் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கஷ்டம். அருணாச்சலம் படத்தில் ரஜினி சார் வரும்போது நீங்கள் எப்போ அரசியலுக்கு 2 சுந்தர் சார் கேட்பார், சரி நான் வந்து உங்களை எடுத்து நிறைய பேர் போட்டி போடுறாங்களே, இதை நீங்கள் இதில் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா நான் கேட்பேன். அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்பா, சார் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது இப்போ நீங்கள் வர்றது தேவைதானே ஒன்று கேட்பா. மானிட்டர் பண்ணும்போது நான் வளரிட்டேன், சார் சார் நீங்கள் உங்களை எடுத்து நிறைய கட்சிகள் நிற்குது அப்படின்னு சொல்கிறது புரியல, கரெக்டாக சொல்லு அப்போ தான் நான் ரியாக்ட் பண்ண முடியும்ட்டார். சரி சார் இன்னும் நான் மனப்பாடம் பண்ணுறேன், இன்னும் அந்த பொண்ணு ஏதோ சொல்லு நான் கரெக்ஷன் பண்ண போனேன். ரஜினி சாரில் முதல் நீங்கள் கரெக்டாக பேசுங்க, எல்லாரையும் கரெக்ஷன் பண்ணிருக்காது நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த சீனில் நானும் சுந்தர் சார் நடிச்சிருக்கேன். ரஜினி சார் இந்த எலெக்ஷனுக்கு வருவார், அப்போ அந்த சீனில் அதாவது நம்ம மற்றவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். அதனால அதில் நடிக்கும்போது எப்படா நடித்து முடிப்பணும். அது என்ன பண்ணுவார், சாயந்தரம் வரலும் லேட் பண்ணுவார் வேணுன்ட்டே. அந்த சாயந்தரம் வரலும் ப்ரெஷர்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், சாமி இந்த நடிப்பே வாடா. சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது ஒரு படம் நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய படம் பார்க்குறோம், ஒரு 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 ஆக்ஷனோ இல்லை ஒரு காமெடி சீனோ போகுது அப்படின்னா எங்களுக்கு இதுதான் ஃபைனல் அப்படின்னு நாங்கள் நினச்சிருப்போம். ஆனால் அது வந்துட்டு மாறி இருக்கும்ல, ஸ்கிரிப்ட் 1லேருந்து அது வந்துட்டு ஒரு 10ஆவதாக ரிவைஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் நிறைய எடுத்து மாற்றுனது அந்த மாதிரி தான் நடந்திருக்கா சார்? எனக்கு அது தவறாகவும் போயிருக்கு, தவறாகவும் போயிடும் சில டைமில். ஏன்னா கடைசி டைமில் இன்னொன்று தெரியுமா, ஒரு படம் முதல்ல சிரிக்கிறோம், படம் கதை பேசும்போது நல்லா சிரிக்கிறோம், அந்த சிரிப்பை ஸ்கிரிப்டாக எடுத்துன்னு வரோம், டைலாக் வெர்ஷனாக எடுத்துன்னு வரோம். அதுக்கப்புறம் அது போய் ஒரு ஹீரோ கிட்ட சொல்கிறோம், ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹீரோ கதை கேட்டு அவர் சிரிக்கிறார் பயங்கரமாக, நல்லா இருக்குன்றாரு. இப்போ ப்ரொடியூசருக்கு சொல்கிறோம், ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்றாரு. இப்போ படம் எடுக்கிறோம், படம் எடுக்கும்போது லைட்மேன்ஸு, கேமராமேனு, எடிட்டர் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் எடிட்டிங் போகிறோம், எடிட்டிங் போய் அதையே பார்க்குறோம், எடுத்ததை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைம் பயங்கரமாக சிரிப்பு வரும். எடிட்டிங் மட்டும் ஒரு 50 வாட்டியாவது போட்டு பார்ப்போம் இல்லையா, மறுபடியும் பார்ப்போம். சூப்பர் ஹிட்டு காமெடியெல்லாம் இல்லை, இப்படி பார்ப்போம். அந்த அந்த சீன் தேட்டரில் வந்தால் தேட்டர் அப்படி சிரிக்கும். ஆனால் அந்த சீன் எல்லாரும் இல்லை, நம்மளுக்கே பயம் வந்துடும். சரி இந்த வாட்டி ஃபைனல் வெர்ஷன் ஒரு வாட்டி பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் உட்காந்து பார்த்தோம்னா எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. இதை வந்து மருதமலை படத்துக்கு நான் சொல்கிறேன், அப்படியா? எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக பார்க்க. நான் எனக்கு டவுட் வந்துருச்சு, இது ஓடுமா ஓடாதா, இவ்வளோ ஃபஸ்ட்டு சிரிச்ச மாதிரி பெல்லியை கம்மி பண்ணலாமா, அந்த சீனை தூக்கிடலாமா, ஏன்னா அந்த சீன் வரும்போது எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அந்த சீனை தூக்கிடலாமா அப்படியெல்லாம் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அப்படியே படுத்து அப்புறம் யோசிப்பேன். அப்புறம் கேமராமேனையும் ஆல்ரெடி முதல்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் முதல்லேருந்து கூட இருக்கிறீங்க என்னடான்ட்டு, சார் நம்ம அந்த படத்தை 100 வாட்டி பார்த்துட்டோம், பயங்கரமான ஹிட் படமாக இருந்தாலும்
பயங்கரமான ஹிட் படமாக இருந்தாலும் எத்தனை தடவை தான் நம்மளால சிரிக்க முடியும். அந்த படம் அப்படி தேட்டரில் வரும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்கு நேர் எதிர்மா முதல் சீன்லேருந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் செட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் காட்டும் போதெல்லாம் சிரிக்கிறான். ஏன்னா இதுக்கெல்லாம் சிரிக்கிறான். வண்டி போயிட்டு இருக்கோம், அந்த அந்த அக்யூஸ்டை ஏற்றி வச்சு வண்டியில் போவாங்க, அதுக்கு சிரிக்கிறான். அதில் ஒரு டைலாக், ரோட்டு கோட்டு மேலேயே போறியாப்பா அப்படின்னு வர, அதுதான் அதுக்கு ஓன்னு கத்துறானுங்க. அப்போ பார்த்தா என்னன்னு கேட்டால் அவங்கள ஆடியன்ஸுக்கு என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. உலகத்திலே லக்கியஸ்ட் பர்சன்ட் வந்து ஆடியன்ஸ் தான். சார் இப்போ இந்த கதை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்துட்டு ஒரு கதையை வந்து அப்படியே ரொம்ப பொக்கிஷ மாதிரி வச்சிருக்காங்க, லைன் கூட வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நீங்க படம் பண்ற டைம்ல எல்லாம் கதை அப்படின்றது இதே மாதிரி உங்களுக்குள்ளே நீங்க வச்சுக்குவீங்களா, இல்லை எல்லார்ட்டையும் சொல்லி நீங்க வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கிறதுலாம் உண்டா? நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லுவேன். ஓகே. சுந்தர் சார் சொல்லுவார், டேய் இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எதுனா கதை சொல்லிடுறான்டா அப்படின்ட்டுவார். அது மாதிரி எல்லார்கிட்டையும் கதை சொல்லுவேன். ஏன் கதை சொல்லுவேன்னா, நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒரு காமெடிக்கு சிரிப்பீங்க, ஓகே, மற்ற காமெடி சிரிக்க மாட்டீங்க. நான் இவங்க கிட்ட சொல்லும்போது மற்ற காமெடிக்கு சிரிப்பாங்க, நீங்கள் சொன்ன காமெடி சிரிக்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட சொன்னவங்களா நீங்கள் சொல்கிறதுல ஒரு காமெடி எடுத்துக்கலாம், இவங்க சொல்கிறதுல காமெடி. அசன் ரைட்டு கூட உட்காருவேன், அசன் ரைட்டு கூட ஓரளவுக்கு உட்காந்து அவங்ககிட்ட மேட்ச் பண்ணுவேன். அப்போ என்ன அவன் சொன்னேன், எல்லா நடிகர்களையும் உட்கார வச்சுட்டு இந்த சீன் சொல்லுவேன். ஓகே. அப்போ உங்ககிட்ட நீங்கள் சிரிச்சதை மைண்டில் வச்சுன்னு அதை சொல்லுவேன், இவங்க கிட்ட கேட்டது அவங்க கிட்ட கேட்டது இதெல்லாம் வச்சுன்னு இவங்க கிட்ட சொல்லும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிறோம். நீங்க சிரிக்கிறத வச்சு தான் நான் ரியாக்ட் பண்ணேன். நான் கதை சொல்லிட்டே இருக்கேன், நீங்க சிரிக்கவே மாட்டேன்றீங்கன்னா அது சிரிப்பு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீங்க மாத்திக்குவீங்க. நான் மாத்திக்குவேன். அப்போ வந்து நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், அவர் அந்த இடத்துல தான் சிரிச்சாரு, அப்போ அது நல்லா இருக்குல்ல, அது தூக்கு, அதை எடுத்துக்குவோம், அதவே. அப்புறம் இந்தம்மா இதுல சிரிச்சாங்களா, அதுவே. அவர்கிட்ட சொன்னேன்ல, அவர் அதை சொன்னார்ல, அதவே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கோர்த்து அசன்டேட் கூட கதை பண்ணி இப்போ சொல்லும்போது எல்லாம் சொல்லணும். கதையை நம்ம நிறைய சொல்ல ஒவ்வொரு வெர்ஷன் மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு கதையை வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கதையை வச்சுக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதனால தான் மேபி நீங்கள் இப்போ எல்லார்ட்டையும் சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு வெகுஜனம் எல்லாருக்குமே மக்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கு. சார், உங்களோட படங்கள் வர நகைச்சுவைகள்லாம் இப்போ மீம் டெம்ப்ளேட்ஸாக நிறைய வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது சந்தோஷம் தானே. நம்ம கிட்ட இருந்து வந்த ஒரு வசனம், ஒரு இது படைப்பு, அது மற்றவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பெருமையாக தானே இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் டைலாக்ஸ்? ஏதாவது அன்றாட வாழ்க்கையில் வீட்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுற டைலாக்? இல்லை, என்கிட்ட வந்து பேசுகிறவங்கள, சார் அந்த படத்தோட வசனம் சொல்லுங்கள் சார். இப்போ யாராவது ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வைங்களேன், சார் இவர் தான் சார் என் ஃப்ரெண்டு சுராஜனா, சார் இந்த மருதமல்ல அதை சொல்லுங்களான்னு வாங்க. சரி, அப்படி ஆயிடுவோம். நம்ம ஒரு சர்க்கஸில் இருக்க சிங்கம் மாதிரி. இல்லை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டைலாக்? நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உண்மையாக எனக்கு ஏன்னா எல்லாமே நம்ம பேசுறது தான். அது போய் நான் யார்கிட்ட போய் பேசுறது? நம்ம டைரக்டராக இருக்கிறோம், நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்க, இவங்ககிட்ட கதை தான் பேச முடியும். நான் போய் அவ்வளோ பேசுனதில்லை. எப்பயாவது ரொம்ப இதுவாக இருந்தால் ரிஸ்க் எடுக்கிறது, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு மட்டும் ஏதாவது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு டைரக்ஷன் தான் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த நடிகர்கள் பண்ணதை காட்டிலையும் ரொம்ப தத்துரூபமாக இருந்துச்சு. உங்களை நீங்கள் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு அவங்க தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிறாங்க. என்ன சார் உங்களோட அடுத்த இது என்ன? அதாவது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சுராஜ் சாருக்கு ஒரு இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். கோல், லைஃப் கோல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைஃப் கோலே கிடையாது நமக்கு, அதெல்லாம் கிடையாது. அடுத்து சந்தானத்துக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், அதை பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கிறோம். அதுவும் ஒரு காமெடி படம் தான். படம் ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி கோலெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஷூட்டிங் போகிறோம், எடுக்கிறோம், பணம் கூட யதார்த்தமா. ஏன்னா நாங்களாம் யார்ட்டா கேட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு பழங்காலத்து ஒரு எபிக் கதையாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு கதை இருக்குது சொல்லியிருக்கேன், அது காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். அதுதான் நாங்கள் உண்மை. இதெல்லாம் சும்மா. என்கிட்ட ஃபைனல் கொஸ்டின் சார். நாங்கெல்லாம் போர் அடிச்சா உங்க படத்தை பார்த்து, உங்க காமெடியை பார்த்து சந்தோஷப்பட்டு மனசை தேத்திப்போம். உங்களுக்கு போர் அடிச்சாலும் இல்லை சோகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இது ஆதித்யா சேனலில் பார்த்துங்க, வீட்டில் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் பார்ப்பேன், அவ்வளோதான். அரசியல் சேனலில் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். நான் நிறைய நண்பர்கள் கிடையாது எனக்கு. நான் வீட்டிலே இருப்பேன். வீட்டிலே சொல்லுவாங்க, இந்த வீட்டில் எல்லாமே வச்சுருக்கிறேன், எல்லாம் ஓட்டு டெய்லியே 2 படம் பார்த்துருவேன். ஏதாவது நல்ல காமெடி படம் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பார்ப்பேன், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பார்க்குறேன். அது ஏதோ பார்த்தா கொரியனில் போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா ஜாப்பனீஸில் போயிட்டுருக்கோம், ஏதோ ஒன்று பாரு அப்படின்ட்டு. ஒரு இயக்குனராக இப்போ இருக்கிற புதுமுக இயக்குனர்கள்ல உங்களை ரொம்ப கவர்ந்தவர்? இவர் மகாராஜா பண்ணார்,
அந்த டைரக்டர். ஓகே. பட்டுன்னு நித்திலன். ஓகே. நான் ரொம்ப என்னடா அப்போ இப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இல்லை, உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அவரு. ஆமா. அதாவது நீங்க காமெடி வச்சுட்டு படத்தை ரெடி பண்ணுவீங்க, அவரு நான் சீரியஸ் படம் தான் நிறைய பார்ப்பேன். நான் சீரியஸ் படம் தான் பார்ப்பேன். ட்விஸ்ட் இருக்கணும், பயங்கர ட்விஸ்ட் இருக்கணும், அந்த படம் தான் பார்ப்பேன். காமெடி இருந்தால் என்னடா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து இப்போ பண்ணுற காமெடிலாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. என்னடா ஒரு இப்போ காமெடினா இப்போ வடிவேலனோட ஒரு கெட்டப் பார்த்தோம்னா, ஒரு நீங்கள் போகிறீங்களா சன் டிவிலலாம் போகிறீங்களா, ஒரு வடிவேலின் சிறப்பு காமெடி எத்தனை கெட்டப்பில் வராரு பாருங்க. அப்படி போட்டு 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 இவ்வளோ கெட்டப்பாக வடிவேலு பண்ணியிருக்காரு. கவுண்ட் பண்ணி என்ன எவ்வளோ கெட்டப்பு சார். ஸோ ஃபைனலாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உலகமெங்கும் வாழும் சன் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.